நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை என்னம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னும் சிறு நேரத்தை வருகை தர இருக்கிறார்கள். அதே சமயம் தேமுதிக, அஇஅதிமுக, புதிய தமிழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், SDPI அனைத்து கழக நிர்வாகிகளும் வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கேட்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கும் அனைத்து வாக்காளர் மக்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் வருகை தந்து சிவனேசன் அவர்களுக்கு ஒட்டு முரசு சின்னத்தில் வாக்கு கேட்டு பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வருகை தந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். அது சமயம் போடாங்க கழட்டி போட்டு முன்னாடி வாங்க. தாய்மார்கள் எல்லாம் முன்னாடி உங்க முகத்தை பார்ப்பதற்காக அந்நியார்கள் அன்பு கொண்டு அழைக்கிறார். வாருங்கள்.
வாங்க முன்னாடி வாங்க அப்படி முன்னாடி அண்ணா திராவிட கழகத்தினுடைய ஒன்றிய நகர பேரவைக் கிளைக்கழக நிர்வாகிகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழக ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே பணிவான வணக்கங்களை இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நடக்கின்ற இந்த தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய நமது வேட்பாளர் வெற்றி சின்னமாம் கொட்டு முரசு சின்னத்திலே 1ஆம் நம்பர் பட்டனுக்கு நீங்கள் அனைவரும் வாய்ப்பு தந்து மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்திய அண்ணா கழகம் SDBI புதிய தமிழகம் புதிய ஒரு மகத்தான கூட்டணியை அண்ணன் எடப்பாடி தலைமையில் அமைத்திருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ரத்தனசுவாமி எக்ஸ்-MLA அவர்களுக்கும் அஇஅதிமுக திருவையாறு வடக்கு ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் அவர்களுக்கும் அஇஅதிமுக ஒன்றிய கழக செயலாளர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா அவர்களுக்கும் அஇஅதிமுக பேரூர் கழக செயலாளர் செந்தில் மணி அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கும்பகோணம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கோ சங்கர் அவர்களுக்கும் திருவையாறு தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் மாதவன் அவர்களுக்கும் தேமுதிக திருவையாறு வடக்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கும் தேமுதிக திருவையாறு தெற்கு ஒன்றிய செயலாளர் இளையராஜா அவர்களுக்கும் தேமுதிக திருவையாறு பேரூர் கழக செயலாளர் ரங்கராஜ் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு புரட்சி கலைஞர், புரட்சி தலைவி, புரட்சி தலைவர் என்கின்ற 3 மனிதர்களாக பிறந்து புனிதர்களாக வளர்ந்து தெய்வங்களாக இருக்கின்ற அந்த 3 தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் உங்கள் அண்ணியாரும் இணைந்து இந்த கூட்டணியை அமைத்து ஒரு நல்ல வேட்பாளரை இன்றைக்கு தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில உங்களுக்காக உழைப்பதற்காக ஒரு சிறந்த தொகுதியை சேர்ந்தவர், இந்த மண்ணினுடைய மைந்தர், உங்களுக்காக உழைப்பதற்காக ஒரு சிறந்த அன்பு தாய் குலங்களே, என் சகோதர சகோதரிகளே, இங்க திருவையாறு இங்க அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருமே உங்களுக்காக உழைக்க, உங்களுக்காக ஒரு சிறந்த வேட்பாளருக்கு நீங்கள் அனைவரும் கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் கொட்டு முரசு சின்னத்தில் மகத்தான வெற்றியை நீங்கள் தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றவுடனே உறுதியாக இங்கே நமக்கு என்னெல்லாம் அவர் வாக்குறுதிகளை கொடுக்கிறார் என்பது மிக மிக முக்கியம். அந்த வகையில் இங்கே முதல் வாக்குறுதியாக இன்னைக்கு திருவையாறுல உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். ஏற்கனவே எத்தனையோ முறை நான் திருவையாறு வந்திருக்கேன், கேப்டன் கூட வந்திருக்கேன், கேப்டன் கூடயே அவர் எல்லா இடத்திற்குமே நான் வந்திருக்கேன். ஆனா என் துரதிருஷ்டவசம் கேப்டன் இல்லாமல் உங்களை சந்திக்கின்ற இந்த நேரத்தில் என் மன வலியை எனக்குள் அடுக்கி எவ்வளோ வேதனைகள் சோகங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் அடக்கி அண்ணன் எடப்பாடியார் வந்து 40 தொகுதிக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நமது கூட்டணி தர்மத்தை மதித்து எல்லா இடத்திற்கும் இன்னைக்கு நான் சென்று வாக்குகளை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் என் அன்பு தாய் குலங்களே, உங்களுக்கு தெரியும் கேப்டன் யாரு, எப்படி ஒரு அன்பு சகோதரா, உங்க வீட்டு பிள்ளையா, நீங்க எப்படியெல்லாம் அவரை கொண்டாடுனீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த 2 நாளும் கேப்டன் மறைந்த அந்த 2 நாளும் யாரும் சாப்பிடல, எல்லாரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினீங்களே. உங்க அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை
உங்க அத்தனை பேருக்குமே இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே கேப்டனுக்காக எல்லாரும் கண்ணீர் வடிச்சிங்களே. உங்கள் அஞ்சலி, கண்ணீர் அஞ்சலியும் மலர் அஞ்சலிக்கும் எல்லா ஜாதி மதம் இனம் மொழி கட்சி பாகுபாடு இல்லாம எல்லா ஊர்லயும் நினைவேந்தல் கூட்டம் நடத்துனீங்கல்ல, உங்க அத்தனை பேருக்குமே என் அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்குமே எங்களுடைய பணிவான நன்றிகளை வணக்கங்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கேப்டன் கொடுத்த அன்பு நீங்க பல மடங்கு கேப்டனுக்கு கொடுத்திருக்கீங்க. நாங்க என்னைக்கும் எங்க வாழ்நாள் முழுவதும் உங்கள் அன்பை மறக்கவே மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் நம் கடமைகள் நம்மளுடைய இந்த நேரத்தில் இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். என் அன்பு தாய் குலங்களுக்கு தெரியும் ஒரு கணவரை இருந்த பெண்ணோட மனநிலை எப்படி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கும் அது தெரியும். கேப்டன் நானும் எப்படி வாழ்ந்தன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எவ்வளோ சோகம் வேதனை இருந்தாலும் அதை என்னுள்ள வைத்து கொண்டு உங்க முன்னாடி இன்னைக்கு சவால்களை சந்திக்கின்ற உங்கள் வீட்டு பெண்ணா உங்க சகோதரியா உங்க முன்னாடி நான் வந்து நிற்கிறேன். இந்த தேர்தலில் நம்ம கூட்டணி மாபெரும் வெற்றி பெறறதுக்கு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கூட்டணிக்காக நம்ம வேட்பாளர்களுக்காக எல்லா இடத்திலுமே மகத்தான வெற்றியை நீங்கள் அனைவருமே தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பொதுவா பெண்கள் அதிகமாக அழுவாங்க, ஆனா அதிகமாக ஆண்கள் அழுதது கேப்டனுக்கு தான். அது நான் வந்து உலகம் பூரா நான் பார்த்தேன். அவ்வளோ ஆண்கள் அவ்வளோ பேர் அழுதிங்க. கண்ணீர் அஞ்சலி, மலர் அஞ்சலி, நினைவேந்தல் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறக்க மாட்டோம். அதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் என் தலை தாழ்ந்து என்னுடைய வணக்கங்களை என் அன்பு சகோதர சகோதரிகளை தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்காரு. தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்துவார் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். கேப்டன் என் கூட தான் இருக்கார், பாருங்க என் கையிலேயே இருக்காரு, எங்கேயும் போல. தலைவர் அவர்கள் என் கையில தான் இருக்காரு, நம்ம உடம்புல என் ரத்தத்துல என் சுவாசத்துல இருக்கார். நம்ம எல்லாம் இங்க விடுறமே மூச்சு காத்து, இந்த மூச்சு காற்றில் இருக்கிறார். தெய்வமா இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கேப்டன் மட்டும் இல்ல, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கவிஞர். சரிங்கம்மா, உங்க ஆசீர்வாதம், உங்க ஆசீர்வாதமா 3 தெய்வங்களும் நம்ம கூட இருந்து வழி நடத்துவாங்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இனி வருங்காலம் நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்லது நடக்காம இந்த கூட்டணி விடாது. உங்களுக்காக தான் இனிமே எங்க வாழ்நாள் முழுவதும் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி இல்லை, தாய் குலங்கள் போற்றும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, ஒட்டுமொத்த தமிழகமே விரும்புகின்ற ஒரு கூட்டணி, அனைத்து தொண்டர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணி. 2011 புரட்சி தலைவியும் புரட்சி கலைஞரும் எப்படி ஒரு மகத்தான கூட்டணியை அமைத்தார்களோ அதே வரலாறு இன்றைக்கு திரும்பி இருக்கிறது. அண்ணன் எடப்பாடியாரும் உங்கள் அண்ணியாரும் சேர்ந்து எடுத்த இந்த கூட்டணி 2011 வெற்றியை 2024 உறுதியாக கொண்டு வருவோம். 234 தொகுதிகளையும் வென்றெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இப்ப நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதுக்காக நம்ம எல்லாரும் இந்த தேர்தலில் முதல் கவனத்தை செலுத்தி இப்ப ஒவ்வொரு தொகுதியிலும் நாம ஜெயிச்சா இதுதான் நம்ம 26ல ஜெயிக்க போறதுக்கு புள்ளியார் சொல்லியே இதுதான். அதனால அச்சாரம் போட்டு இந்த தேர்தலில் நாம வெற்றி பெறும் பொழுது 26ல் நம்மளுடைய வெற்றி உறுதி 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 என்பதை இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்றேன். எனவே நம்மளது வெற்றி வேட்பாளர் சிவநேசன், கேப்டனுடைய செல்ல புள்ள, அவரு 2006லயே இங்க சட்டமன்றத்துக்கு போட்டி போட்டிருக்காரு. அதனால இங்க சிவநேசன் நிக்கிறான்னு நினைக்காதீங்க, நம்ம கேப்டனே இங்க நேரடியாக கேட்கல, உங்களுக்காக உழைப்பதற்காக நம்ம கேப்டனே இங்க வந்திருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் சிந்திச்சு அவருடைய வெற்றி சின்னமும் கொட்டும் முரசுக்கு தரணும். இங்க சிவநேசன் ஜெயிச்சாச்சுங்களா? சரிங்க, உங்க ஆசீர்வாதம், உங்க ஆசீர்வாதங்க, உங்க ஆசீர்வாதம். ஜெயிச்சா சிவநேசனுடைய வெற்றி இல்ல, உங்க ஒவ்வொருத்தருடைய வெற்றி. அது
2026 மக்களாட்சி மலர்வதற்கான வெற்றி அது. இப்ப டிசம்பர்ல உள்ளாட்சி தேர்தல் வருது. தமிழ்நாடு முழுக்க இந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. கவுன்சிலர், சேர்மன், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் எல்லாமே 26ல மக்களாட்சி மலரணும். அதற்கு தான் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். யாரும் மறந்துடக்கூடாதுன்னு தான் நான் முதல்லயே உங்களுக்கு சொல்றேன். எனவே இந்த தேர்தலில் நம்ம சிவனேசன் ஜெயிச்ச உடனே ஐயாரப்பர் கோவில், புகழ்பெற்ற கோவில் திருவையாறுல இருக்கிறது. அந்த எல்லா சிறப்புகளையும் அந்த கோவில்களுக்கு தொடர்ந்து நாங்களும் செய்வோம். ஆடி அமாவாசையில அப்பர் கைலா காட்சி, திருவையாறு ஐயாரப்பர் கோவில், சப்தஸ்தான திருவிழா, தியாகராஜர் சுவாமிகளுடைய நினைவிடம், இது அத்தனையுமே நம்ம சிறப்பாக முன்னேற்றி என்றைக்கும் உங்களுடைய பயன்பாட்டுக்காக நாங்கள் அதை சிறப்பாக கொண்டு வருவோம். இங்க இருக்கின்ற பல விஷயங்கள் நாங்கள் முன்னேற்ற வேண்டியிருக்கு. அதுல முக்கியமாக பட்டுக்கோட்டை அரியலூர் ரயில்வே திட்டம் மத்திய அரசால் நிதி ஒதுக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் இன்னும் செயல்படாம இருக்கு. நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனே உங்கள் குரலாக டெல்லியிலே எதிரொலித்து அந்த பட்டுக்கோட்டை அரியலூர் ரயில்வே திட்டத்தை உடனடியாக கொண்டு வர நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாக்குறுதியை அளிக்கிறோம். புறவழிச்சாலை ஏற்படுத்துவதற்காக விவசாய நிலங்களை அழிக்காமல் ஒரு ரிங் ரோட், புறவழி சாலையை உறுதியாக உங்களுக்காக ஏற்படுத்துவோம். அதே மாதிரி இன்னைக்கு திமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விலைவாசியும் உயர்ந்து போயிடுச்சு. சொத்து வரி, மின் கட்டணம், பஸ் பால், அரிசி, இன்னைக்கு வேலை இல்லை. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்திலையும் ஒழுங்கா பள்ளி எங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து வேலை தர மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேம்மா, நம்ம ஜெயிச்ச உடனே ஆமா பஸ் ஃப்ரீ சொல்லிட்டு ஏமாத்துறது, மாசம் 1000 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துல இருந்து இன்னைக்கு எத்தனையோ 1000 திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா வரையும் உயர்வு கொடி வருது. ஆமா, யாருக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்துச்சுங்களா? எல்லாருக்கும் வந்துச்சா? யாருக்குமே வரல. அப்புறம் இலவச பஸ்ன்றாங்க. என்ன பஸ் விட்டாங்க? ஒண்ணுமே விடல, ஒண்ணு விடல. ஏமா 100 நாள் வேலையும் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, இப்படி இருக்குது. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன சத்தம்? சங்கு ஊதுன்றாங்க. யாருக்கு இந்த கூட்டணி சங்கு ஊத போதுன்னே தெரியல. எனக்கு அது ஒரு அச்சாரமா படுது இப்ப. சரிங்களா? ஒட்டுமொத்த தாய் குலங்களும், என்னுடைய கழக வீரர்களும், சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாரும் ஒன்னா இணைஞ்சா யாருக்கு சங்கு ஊதணுமோ ஊதிடலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதனால தெளிவாக நம்ம முடிவெடுக்கணும். அது மட்டும் இல்ல, இப்போ இங்க நான் முக்கியமா பேசிட்டு இருப்பேன். இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வறுமை. அது மட்டும் இல்ல, தெருவுக்கு 4 டாஸ்மாக், இதான் பெருமை. வேற என்ன இருக்கு? இல்லைன்னா லாட்டரி சீட்டு, அது விற்று மக்களை இது பண்றது. இதெல்லாம் யாருக்கு தேவை? மக்கள் நல்லபடியா வேலை பார்க்க வேலை வாய்ப்பு தரணும், அவங்க உழைக்கிறதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தரணும். ஆனா அதெல்லாம் செய்ய தவறிய திமுக அரசுக்கும் சரி, பாஜக அரசுக்கும் நீங்கள் பாடத்தை புகட்டணும். மோடி சொன்னாரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன். யாராவது ஒருத்தருக்கு வேலை வந்திருக்கா? ஒரு உதாரணம் சொல்லுங்க. கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ ஆயிடுச்சு? இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு இது எல்லாரும் விவசாயிகள் இருக்கின்ற பூமி. இங்க மீத்தேன் கொண்டு வரோம், அது கொண்டு வரோம்னு விவசாய நிலத்தை அழிக்க பார்த்தாங்க. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் காலத்துல பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை கொண்டு வந்ததால் இனி யாரும் விளைநிலங்கள் கையே வைக்க முடியாத நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டாங்க திமுக. அது மட்டும் இல்ல, இலங்கை படுகொலைக்கு காரணம் அவர்கள் தான். அது மட்டும் இல்லை, காவேரியில நம்ம உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய எல்லா உரிமையும் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நானும் டெல்டாக்காரன் தான் நம்ம முதல்வர் அடிக்கடி ஒரு டயலாக் பேசுறாரு.
எதுக்கு? வாங்க இங்க இருக்கிற விவசாயிகளை வாழ வைங்க, இருக்கின்ற அனைவரையும் காப்பாத்துங்க. அப்ப மக்கள் விரும்புகிற ஒரு நிலையை உருவாக்க முடியும். ஆனால் வேற வசனம் பேசி இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதற்கு இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக பாடத்தை புகட்டும் என்பதில் எந்த விதமான டவுட் யாருக்குமே வேண்டாம். இது ராசியான கூட்டணி. ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து. இது 4 கூட்டணி. தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4. தமிழ்நாடுல இந்தியாவில் உலகத்தையே நாம் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். ஏன்னா இது மிக ராசியான ஒரு கூட்டணி என்பதை நம்ம நிரூபிக்கணும். எனவே 19ஆம் தேதி நீங்க எல்லாரும் போய் ஓட்டு போடுங்கம்மா. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஓட்டு போடுவதற்கு முன்பு ஒரு நிமிடம் யோசிச்சு பார்த்து உங்க ஓட்டுகளை நீங்க போடணும். நம்ம மக்கள் நமக்காக, நம்ம திருவையாறு, நம்ம தஞ்சாவூர் பார்லிமெண்ட்டுக்காக சிந்திச்சு உங்கள் வாக்குகளை தர வேண்டும். எதிரணியில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலத்தோட வருவாங்க. ஆனால் நாம் மக்கள் பலத்தோட, கூட்டணி பலத்தோட, உண்மை பலத்தோட இவர்களை எதிர்கொள்வோம். மகத்தான வெற்றியை பெறுவோம் என்று உங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். வெற்றியை தருவீர்களா? முரசு சின்னத்திற்கு வாய்ப்பு தருவீர்களா? கேப்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? அவருடைய வேட்பாளர் சிவனேசனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? ஒட்டு முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? 1வது நம்பர் பட்டன் சிவனேசனது முரசு, 1ஆம் நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? போன உடனே ஈஸி, ஃபர்ஸ்ட் பட்டனு போன உடனே முதல் பட்டனை பிரஸ் பண்ணி ஒரு ஓட்டு மட்டும் போடுங்க. நான் சொன்ன எல்லா திட்டங்களும் வரும். இனி வருங்காலம் நமக்கான ஒரு காலத்தை இந்த தேர்தலில் இருந்து நாம் தொடங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன். நாளைக்கு நான் கன்னியாகுமரி போயிடுவேன். அதனால நம்ம சிவனேசனை என் தாய் குலங்களே உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேன். நாளையிலிருந்து நீங்க தான் பிரச்சார பீரங்கிங்க. வீடு வீடாக அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க தான் பிரச்சார பீரங்கியா மாறி வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்கணும். மகத்தான வெற்றியை செய்யணும். ஏன்னா இன்னும் ஒரு வாரம் இருக்கு, நம்ம அசந்துடக்கூடாது. அதனால தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ரெட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு கேட்க போகிறேன். அதனால அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். நீங்க எல்லாம் ஓட்டு கேட்பீங்களா? வீடு வீடா போய் கேட்பீங்களா? குடும்பமா முரசுக்கு ஓட்டு போடுவீங்களா? ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ஓட்டு போடணும். இன்னும் கூட நான் விஜய பிரபாகர் தொகுதிக்கு போகவே இல்லை. உங்களுக்கு தெரியும், கேப்டன் புள்ள விஜய பிரபாகர் விருதுநகர்ல நிக்கிறாரு. அது கூட நான் போல. ஏன்னா 40 தொகுதியில் இருக்க எல்லாரும் நம்ம பசங்க தான். எல்லாருக்காகவும் நான் உழைக்க போகிறேன். நம்ம வேட்பாளர்களை உங்க கையில ஒப்படைத்து விட்டு செல்கிறேன். நீங்க தான் இனிமேல் அவர் கூட இருந்து அவருக்கு வெற்றியை தரணும். சரியாமா? உங்க கையில ஒப்படைச்சிட்டு போலாமா? நீங்க பாத்துக்கங்க. இனிமேல் சிவனேச உங்க வீட்டு பிள்ளை கேப்டனே நிக்கிறாருன்னு நினைச்சு அவருக்கு வாய்ப்பு தரணும். நான் கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததுதான், மாற்றம் இல்லை. துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறாது. தவசியுடைய வேட்பாளருடைய வாக்கும் மாறாது என்று கூறி மறந்து விடாதீர்கள். 1வது நம்பர் பட்டன் கொட்டு முரசு, கேப்டனுக்கு போடுங்க ஓட்டுன்னு சொல்லி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கத்தோட
அவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப வசந்தவரு என்ன பெற்றவரு இந்த பெரியவரு அவரை போல இல்லாரும் இல்லை அரசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுயா அண்ணனையா அன்புக்குள்ள வந்தனையா ஊரெல்லாம் கொண்டாடும் பேரையா. ஒட்டு பச்ச தங்கக்குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க பொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரம் தங்கரதம். சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி வரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமியா. நல்லவனா இவன் வல்லவனா நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா. நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தா. ஒட்டு வச்ச தங்கக்குடம் ஊருக்கு நீ மகுடம். நாளல்லவா காரணம் எடப்பாடியார் அல்லவா. நாடு மகிழும்படி நல்லாட்சி தீபத்தை அன்று இவர் ஏற்றினார். நாடு மகிழும்படி நல்லாட்சி தீபத்தை அன்று இவர் ஏற்றினார். மக்களிடம் அன்பை இவர் காட்டினார். தேர்தல் நேரத்தில் பொய் சொல்லி மக்களை சில